ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயண்ஸ் கிச்சன். நல்லா புளிப்பாக காரசாரமாக ஒரு குழம்பு சாப்பிடணுன்னா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். அதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டி வெல்லத்தையும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது வெல்லம் போடுறதுனால நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுக்கிற அப்பளத்தையும் போட்டு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு இறக்குனீங்கனாக்கா நல்லா டேஸ்டியான அப்பள குழம்பு ரெடி. இதுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.